நல்ல நேரம். இது ஒரு திகில் கதை. அது பழைய ரிங்டோன். என் புதிய செல்ஃபோனில் பழைய நோக்கியா ரிங்டோன் தானாகவே ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் எனது தூக்கத்தை முறித்தது. நான் பேசவில்லை, வெறும் ரிங் மட்டுமே. மறுநாள் நான் கடந்த வாரம் வாங்கிய செகண்ட் ஹேண்ட் சிம் ஏற்கனவே ஒருவருடையதாக இருந்ததென தெரிய வந்தது. அவர் ஒரு டெம்பிளில் மொபைலை வைத்துவிட்டு போனார். அவரை பற்றி கூகுள் செய்தேன். மறைந்தவர் ராகுல். மொபைல் தொலைந்த நாளே ரயில் விபத்தில் மரணம். அதே நோக்கியா ரிங்டோன் வீடியோ காலாக ஒலிக்கிறது. ஃபோனை எடுத்தேன். ஹலோ, நான் ராகுல் பேசுகிறேன் என்று ஒரு குரல். சொல்லுங்கள் ராகுல், எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? இந்த நேரத்தில் எதுக்காக ஃபோன் பண்ணி என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க என்று நான் கேட்டேன். என்னோட மொபைல் ஃபோன் அதே போல தான் இருக்குது. நீ இதை காசு கொடுத்து வாங்கலை. ரயில்வே நடைபாதையில் அந்த மொபைலை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து அதை நீ அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்று ராகுல் பேசிக்கொண்டிருக்க, இதை பாருங்கள் ராகுல், நான் தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்க ஒரு சிம் கார்டு வாங்குறப்போ என்கிட்ட பணம் இல்லை. இந்த ஃபோன் கீழே கடந்தது. எடுத்து யாராவது கேட்டால் திருப்பி கொடுத்துடலான்னு தான் இதில் இருக்கிற சிம் கார்டு கூட எடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட நேர்மையை நீங்கள் சந்தேகப்படாதீங்க என்று நான் கூறினேன். உன் நேர்மையை நான் சந்தேகப்படலை, ஆனால் லாக் பண்ணியிருந்த ஃபோனை எப்படி ஓப்பன் பண்ண? அதுக்கு பதில் சொல்லு என்று ராகுல் கேட்க, அப்பொழுது தான் என் நண்பன் தான் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தான் என்று உண்மையை சொன்னேன். உன் நண்பன் இப்போ என்ன நிலையில் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, வெயிட் பண்ணு, நான் மறுபடியும் உன்னை நான் கூப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு ராகுல் ஃபோனை வைத்து விட்டான். நான் என் நண்பனின் மொபைலுக்கு அழைத்தேன். வேறு ஒருவர் எடுத்து பேசினார். தம்பி, காலையில் ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தது. ராகுல்னு யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவன் பேசிக்கிட்டு இருந்த ஃபோனு வெடித்து சதுரிடுச்சு. அதில் அவன் காது பக்கம் வெடித்ததில் அவன் சுயநலவு இழந்துட்டான். இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கான். அவனோட சிம் கார்டு எடுத்து என் ஃபோனில் போட்டிருக்கேன். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்று சொல்ல நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி சென்றேன். அங்கு அவனை பார்த்தேன். ஒரு பக்க காது இல்லை. மொபைல் ஃபோன் வெடித்ததால் இப்படி ஆகுமா என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் போதே அங்கே இருந்து டாக்டர் வந்தார். பையன் நேற்று நைட்டு பூரா பப்ஜி விளையாடியிருப்பான் போல். அதனால தான் மொபைல் ஃபோன் சூடாக இருந்திருக்கு. அந்த டைமில் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சுருக்கான். ஏற்கனவே சூடாக இருந்தது. மொபைல் ஃபோன் சார்ஜ் வேறு இல்லை. சார்ஜ் கொடுத்துட்டு அவன் பேசியிருக்கான். அதனால் மொபைல் ஃபோன் வெடிச்சிருச்சு என்று டாக்டர் சொல்லி கொண்டிருக்க, நீங்கள் டாக்டரே இல்லை, இன்ஸ்பெக்டரா? எனக்கு ஒரு டவுட் வந்தது, ஆனால் கேட்கவில்லை. சரிங்க சார் என்று நான் சொல்ல, தம்பி, இனிமேல் மொபைல் ஃபோனில் 10% சார்ஜ் இருக்கும்போதே மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுருங்க. யாராவது ஃபோன் பண்ணால் சார்ஜரை கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அதே மாதிரி உங்கள் காது பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. காதை ஒட்டி வச்சு பேச வேணாம். இதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டு செல்ல, ஏதோ பள்ளிக்கூடத்திற்கு வந்தது போல இருந்தது எனக்கு. ஒரே அட்வைஸாக தருகிறார்கள் என்று சலிப்பு. திரும்பி என் நண்பனை பார்த்தேன். திடீரென்று எழுந்து உட்கார்ந்தான். நான் அப்படியே கீழே விழுந்தேன். விழுந்த வேகத்தில் கூட இருந்தவர்கள் என்னை எழுப்பி விட்டார்கள். டேய், நீ வேற ஏன்டா திடீர்னு எந்திரிச்சு உக்காந்து என்னை பயமுறுத்துற என்று சொல்ல, மச்சி, இன்றைக்கி என் ஆளை பார்க்கணும், அவள் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. எங்கே என் ஃபோனு என்று கேட்க, உன் ஃபோனு தான் வெடிச்சிருச்சே என்று நான் சொல்ல, மச்சி, என் ஆளோட நம்பரு அந்த ஃபோனில் தான் இருக்குது, அதை எப்படியாவது எனக்கு வேணும், ஏதாவது பண்ணுடா என்று அவன் சொல்லி கொண்டிருக்க, எனது ஃபோனில் அந்த நோக்கியா ரிங்டோன் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த ரிங்டோனை கேட்டதும் ஐயையோ என்று என் நண்பன் அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே ஓடினான். நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். நியாயமாக பார்த்தா நான் தானே ஓடணும், இவன் எதுக்காக ஓடுறான் என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது ரிங்டோன். அதை எடுத்து என் காதில் வைத்தேன். நான் ராகுல் பேசுகிறேன். என்ன, உன் ஃப்ரெண்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கானா என்று கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும் என்று நான் சொல்ல, நான் தான் உயிரோடையே இல்லையே, யார் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே என்று ராகுல் சொல்லி கொண்டிருக்க, அப்போது ஃபோனில் மட்டும் எப்படி பேசுகிற என்று நான் கேட்டேன். இதை பாரு, நானும் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சவன் தான். செத்துட்டா டெக்னாலஜி என்னை விட்டு போயிடுமா என்ன? எப்படி, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி அதன் மூலமாக ஃபோன் பண்ண முடியாதா என்ன என்று ராகுல் கேட்க, சரி ராகுல், எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? என் ஃப்ரெண்டோட ஆள், அவளோட ஃபோன் நம்பர் வேணும், அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லைனா என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆகிடும், அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ண முடியாது என்று நான் சொல்லி கொண்டிருக்க, ராகுல் அவளின் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரை சொன்னான். அதை நான் குறித்து கொண்டேன். ரொம்ப நன்றி ராகுல், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நான் உங்களை கேட்குறேன் என்று நான் சொல்லி கொண்டிருக்க, டேய்,
நான் உன்னை பழி வாங்கணும்னு நேரில் வர்றதுக்கு இருக்கேன்டா. இன்றைக்கி நாள் நல்லால் இன்னொரு நாள் நான் வந்து உன்னை பழி வாங்க போகிறேன்டா என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டான் ராகுல். எனக்கு புரியவில்லை. இப்பொழுதெல்லாம் பேய்ங்க கூட நல்ல நேரம் பார்த்து தான் கொலை பண்ணுங்களா?